டிசிஎஸோட சிஇஓ வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்தாரு. இவரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்தது தான் போதும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு டாபிக், அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் ரொம்ப வைரலா சோசியல் மீடியால இருக்கட்டும், பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ் கிட்டயா இருக்கட்டும், ரொம்ப வைரலா சுத்திக்கிட்டு இருக்குது, பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. எதனால இந்த ஒரு வைராலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அவர் சொன்னது என்னன்னா, நாங்க இந்த வருஷம் டிசிஎஸ் அதாவது நாங்கன்னா டிசிஎஸ் இந்த வருஷம் 2025, 2026ல வந்து 12,000 எம்ப்ளாயீஸ லே ஆஃப் பண்ண போகுது. நாங்க வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட குடுக்குறாரு. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால டிசிஎஸ்ல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து அதிர்ச்சியில இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அத தவிர்த்து மத்த கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறாங்கல்ல, மத்த எம்ப்ளாயீஸ் அவங்களும் முக்கியமா இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியில இருக்கிறாங்க. ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள சொல்றேன். இப்ப இத தொடர்ந்து மத்த கம்பெனிஸும் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஐபிஎம் இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு 8,000 எம்ப்ளாயீஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. மெட்டா வந்து ஒரு 3,300 எம்ப்ளாயீஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு 9,000 எம்ப்ளாயீஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஐபிஎம் எத்தனை அந்த 8,000 எம்ப்ளாயீஸ் லே ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து குளோபல் லெவல்ல லே ஆஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கலாம் ஒரு பர்ட்டிகுலரான ரீசன் சொல்றாங்க. ஆனா டிசிஎஸ் வந்து ஒரு டிஃபரெண்டான ரீசனை சொல்றாங்க. டிஃபரெண்ட் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்ச ரீசன் தான். ஆனா இவங்க வந்து ஓப்பனா சொல்றாங்க, இவங்க வந்து வேற விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இவங்க என்ன சொல்றாங்க, டிசிஎஸ் என்ன ரீசன் வைக்கிறாங்க, இந்த மற்ற கம்பெனிஸ் என்ன ரீசன் சொல்றாங்க சொல்லிட்டு அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் டிசிஎஸ்ல லே ஆஃப் நடந்துச்சுன்னா மற்ற கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எதுக்கு வந்து அச்சத்தில் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தை பார்க்கலாம். அண்ட் முக்கியமா இப்போ இந்த லே ஆஃப்ஸ்ல நம்ம வந்து சிக்காம இருக்கணும்னா என்னென்ன இது எடுக்கலாம், டெவலப்மெண்ட் நம்ம பண்ணலாம், எப்படி நம்ம இந்த லே ஆஃப்ல சிக்காம இருக்கலாம்னு சொல்லிட்டு அது இந்த டிசிஎஸோட சிஇஓ வந்து சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு. அதை பத்தி இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்ரிடே அப்லோட் பண்ணுறோம். ஆனால் வேறு விஷயம் கரண்ட் அஃபேராக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக இருக்கட்டும், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எவ்ரிடே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சரி, வீடியோக்குள்ள போகலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐபிஎம், அதுக்கப்புறம் மெட்டா, மைக்ரோசாஃப்ட்டு, இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது. மொத்தமாக ஃப்ளவர் ப்ராக்கெட்டை போட்டு நம்ம பார்த்துருவோம். இவங்க எல்லாமே ஒரு ரீசன்ஸ் வைக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஆல்ரெடி ஏகப்பட்ட லே ஆஃப்ஸ் நடந்துருச்சு அந்த கம்பெனியில், இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 2025, 2026 இந்த 26 வரக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க. இந்த மாதிரி இவங்களும் ஹியூஜ் நம்பர் ஆஃப் லே ஆஃப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம் சொல்கிறாங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம், மொத்தமாக அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசிஎஸ்குள்ளே வருவோம். இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பனா எங்களுக்கு அதிகமாக காசு வேணும், எங்களுக்கு ரெவென்யூ வேணும், எங்களுக்கு ப்ராஃபிட் வேணும், எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க, அதனால நாங்கள் வந்து லே ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து அதிகமாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வச்சுட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவனுங்க எங்கே கை வைப்பாங்கன்னா, சேல்ஸு அங்கே டெவலப் பண்ணுறது, இங்கே டெவலப் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம கம்பெனிஸில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க ஒரு லிஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அதில் இந்த பேசிக் லெவலில், இந்த சீனியர் லெவல் கிடையாது, மிட் லெவலு, அதுக்கப்புறம் இந்த லோயர் லெவலில் இருக்குவாங்களா எம்ப்ளாயிஸு, அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு, அந்த பேஸ்டு, இந்த பேஸ்டுன்னு சொல்லிட்டு லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரீசனை காட்டி அங்கே வந்து லே ஆஃப்ல கை வைப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து பேக்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலரிஸ். இந்த சாலரிஸை கட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெவென்யூ, ப்ராஃபிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகலைன்னா கூட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் மேஜரான கம்பெனிஸ் வந்து இந்த முடிவை எடுக்கிறாங்க. அண்ட் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாருமே இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் லெவலில் இருப்பாங்களா, மிட் லெவலில் இருந்து லோயர் லெவலில், முக்கியமாக ஐபிஎம் பற்றி சொல்லணும். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஸ் எல்லாத்தையும் வேலை விட்டு தூக்க போகிறோம். 8,000 எம்ப்ளாய்ஸு ஹெச்ஆரை தான் அவங்க கை காட்டினாங்க. ஹெச்ஆர்ஸ் வேலையை விட்டு தூக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஒரு 10 மனுஷங்க வந்து செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரு ஏஐ செஞ்சுட்டு போகுது, அதனால எங்களுக்கு வந்து காஸ்ட் கட்டிங் ஆகுது, அதனால நாங்கள் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணி மனுஷங்களை வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஐபிஎம்மோட இந்த மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஏஐ வந்து கொண்டு வர போகிறோம், மனுஷங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஏஐயால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மேஜரான 2 ரீசன் இந்த
கம்பெனிஸ் எல்லாம் லே ஆஃப் பண்றதுக்கு. இப்ப அடுத்தது டிசிஎஸ் பக்கம் வரும். டிசிஎஸ் வந்து இவங்க என்ன காரணம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு சிமிலரான காரணம் தான் சொல்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இவர் வந்து இந்த டிசிஎஸோட சிஇஓ வந்து கொடுத்துருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஃபியூச்சரை ஸ்டடி பண்ண போறோம். அதனால லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 12,000 எம்ப்ளாயிஸ் வந்து நாங்க வந்து லே ஆஃப் பண்ண போறோம் இந்த 25-26 ஃபினான்ஷியல் இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஃபியூச்சரை ஸ்டடி பண்றதுக்கு எதுக்கே லே ஆஃப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. வெளியில இருந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் இதை வச்சு தானே நம்ம வந்து இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வெளியில இருந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நின்றுட்டு வருது, கம்மியாகிட்டு வருது, டிமாண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால தான் நாங்க வந்து லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை வச்சிருக்காரு. இந்த லே ஆஃப் பண்றதுனால எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. டிஃபிகல்ட்டான முடிவு தான் இது. என்ன பண்றது, நாங்க வந்து ஃபியூச்சரை ஸ்டடி பண்ணணும். அதனால தான் லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதோட சேர்த்து இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயிஸ் எங்க கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதோ அந்த பெனிஃபிட்லாம் கொடுத்து தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. வேலையே போனதுக்கப்புறம் 3 மாதம் சேலரி எதை கொடுப்பாங்களா, 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து வேலையை பிடுங்கினதுக்கப்புறம் எத்தனை மாதம் வந்து இந்த சம்பளத்தை 3 மாதம் சம்பளத்தை வச்சு ஓட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. நான் இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ மேஜரான ரீசன் அந்த ஒரு ரீசன் வைக்கிறார். என்னது, டிமாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் வைக்கிறாரு. ரெண்டாவது ரீசன் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கில் செட் வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை வைக்கிறாரு. இந்த காரணத்தை அவர் எதுக்காக சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பாலிக்காக அவர் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்துருச்சா, ஏஐ யூஸ் பண்ண தெரியாத பல எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, அதனால அவங்களோட ஸ்கில் செட் மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆரம்ப காலத்துல எக்ஸல் ஷீட் வந்துச்சா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்துச்சா, வந்த உடனே எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எக்ஸல் வந்துருச்சு, இனிமேல் வந்து இந்த அக்கௌண்டன்ட்டுக்கு வேலை இல்லாமல் போயிடும், அப்படி அதாயிரம் இதாயிரும் சொல்லிட்டு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எக்ஸல் வந்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸலை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட அக்கௌண்டன்ட் வந்து இது வரைக்கும் அக்கௌண்டன்ட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. எக்ஸலை யூஸ் பண்ண தெரியாத அக்கௌண்டன்ட் வந்து வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்கு, அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த எக்ஸலை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து சேஃபர் ஜோனுக்கு போயிட்டாங்க. அதே இந்த பக்கம் வாங்க, அவங்க வந்து எக்ஸலை கத்துக்கல, அதனால அவங்களுக்கு வேலை இல்லாம இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் அவர் வந்து சிம்பாலிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த லே ஆஃப்ல நம்ம மாட்டாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து லே ஆஃப்ல மாட்ட மாட்டீங்க. ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலன்னா கண்டிப்பா நீங்களும் லே ஆஃப் ஆகி வீட்டுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் லைன்ல அவர் வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னா என்ன, நம்ம வந்து ஏஐக்கு அடாப்ட் ஆகணும். ஏஐ வச்சு வேலை வாங்குறதுக்கு நம்ம வந்து கத்துக்கணும். அவனை வச்சு வேலை வாங்குறதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம வேலை வந்து சுலபமாயிரும். அதை நம்ம கற்றுக்காம இருந்தோம்னா நம்மளோட ஸ்கில் செட் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் இது பண்ணுது, நீ இதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் இந்த லே ஆஃப்ல வந்து கண்டிப்பாக அடி வாங்குவோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிங்க. அதுதான் நம்ம வந்து லே ஆஃப்ல மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி. அண்ட் இப்போ இந்த டிசிஎஸ் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 12,000 எம்ப்ளாயிஸ் நாங்கள் லே ஆஃப் பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க. இந்த முடிவுனால அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரு அச்சத்தில் பயத்தில் இருக்காங்க. அதில் ஒரு காரணம் இருக்கு. ஆனால் மற்ற கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸும் பயத்தில் இருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ஒரு ஜெயிண்ட் விங் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 லட்சம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிசிஎஸ்ல மட்டும் ஒரு 60% ஒரு 6 லட்சம் பீப்புள் வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹியூமன் ரிசோர்ஸ் கொண்ட ஒரு கம்பெனி தான் டிசிஎஸ். அவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் டிசிஎஸ்க்கு வரும். டிசிஎஸும் அவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கேயே டிமாண்ட் குறைஞ்சிருச்சு, அங்கேயே இந்த அளவுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் 12,000 எம்ப்ளாயிஸ் வந்து நாங்கள் லே ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாருன்னா, மற்ற சின்ன சின்ன கம்பெனிஸ் 100 எம்ப்ளாயிஸ், 50 எம்ப்ளாயிஸ், 20-30 எம்ப்ளாயிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்மளது சின்ன கம்பெனி தானடா, நம்மளுக்கு ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்தாலே நம்ம வந்து சேஃப்டா, நம்ம வந்து ஓட்டிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து ஆரம்ப காலத்தில் யாரும் போய் சேர மாட்டாங்க. சேர்ந்திருந்தாலும் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு சின்ன கம்பெனிஸுக்கு கம்மி சம்பளமாக இருந்தாலும் நம்ம வந்து சேஃபாக லாங் டேர்ம் வந்து யோசிச்சுட்டு கம்மி சம்பளத்துக்கு சின்ன கம்பெனிஸில் வந்து சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி எம்ப்ளாயிஸுக்கும் இப்போ வந்து பயத்தை வந்து உருவாக்கி இருக்குது டிசிஎஸ். ஏன்னா டிசிஎஸ் ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா, டிசிஎஸ்க்கே அங்கே வந்து கல்லா கட்ட மாட்டேங்குதுன்னா சின்ன கம்பெனிஸ்லாம் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்களா? டிசிஎஸ் என்ன பண்ணுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய பல கம்பெனிஸ் இருக்குது. ஸோ டிசிஎஸ் 12,000 எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணிச்சுன்னா இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் மற்ற கம்பெனிஸும் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பல எம்ப்ளாயிஸ் மற்ற கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. ஓவராலாக எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லே ஆஃபில் மாட்டாமல் இருப்பீங்க. அண்டு இவர் இந்த 12,000 எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. அண்ட் முடிஞ்சா நீங்கலாம் எந்தெந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. யாராச்சும் ரீசெண்டா லே ஆஃப்ல மாட்டியிருந்தீங்கன்னா முடிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.